திரும்ப திரும்ப விக்ரமாதித்தனுக்கு கதை சொல்லி அவன் பதில் சொன்ன உடனே மரத்துல தொங்க போன வேதாளத்தை திரும்ப பிடிச்ச விக்ரமாதித்தன் அதை தன்னோட குரு கிட்ட ஒப்படைக்க நடந்து போனா. இந்த முறை தனக்கு விடை தெரியாம போச்சுன்னா நாம் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைச்சான். அப்பதான் அந்த வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஊர்ல ஒரு படிச்ச மேதை இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்த மேதை அவங்கள வெளியூருக்கு போய் வாழ சொல்லி வழி அனுப்பி வச்சார். அந்த 3 மகன்களுக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருந்துச்சு. மூத்த மகன் உணவு பொருட்களை தரம் பிரிக்கிற விஷயத்துல கெட்டிக்காரனா இருந்தான். 2வது மகன் குடிநீர் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தான். 3வது மகன் நல்ல உறக்கமும் ஓய்வையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். அவங்க 3 பேரும் காட்டு வழியில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆமை உங்க பாதையில குறுக்க வந்துச்சு. அதை பார்த்த மூத்த மகன் சொன்னாரு, உங்க 2 பேர்ல யாராவது இதை தூக்கி பாதை ஓரத்துல விடுங்கன்னு சொன்னான். அதுக்கு 2வது மகன் சொன்னா, நான் உன்னை விட திறமைசாலி, அதனால நீங்க 2 பேரும் அதை தூக்கிட்டு போய் விடுங்கன்னு சொன்னான். அதை கேட்ட 3வது மகன், இல்ல உங்களை விட அறிவு எனக்கு தான் அதிகம்னு சொன்னான். இப்படி 3 பேருமே தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் சண்டை போட்டதும் அப்புறம் நாம பேசாம இந்த நாட்டோட ராஜா கிட்ட போய் நியாயம் கேட்போம், யார் நம்மள ரொம்ப திறமைசாலின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போனாங்க. எல்லோரோட வாதத்தையும் கேட்ட அரசர், நான் உங்க 3 பேரையும் தனித்தனியா சோதிச்சு யார் திறமைசாலின்னு சொல்றேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் அவங்க 3 பேத்தையும் அரண்மனையிலேயே தங்க சொன்னார். மறுநாள் மூத்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு அரண்மனை சாப்பாடை சாப்பிட கொடுத்தாரு அரசர். அரசர் சொல்படி சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த பையன் திடீர்னு சாப்பிட்றது நிப்பாட்டினா அவன் இந்த சாப்பாட்டில் லேசாக சாணி வாசனை வருதுன்னு சொன்னான். இதை கேட்டு அரசர் ரொம்ப குழம்பி போனார். இந்த சாப்பாடு அரசருக்காக பார்த்து சமைச்சது, இதை போய் சாணி வார அடிக்குதுன்னு இவன் சொல்கிறான்னு அமைச்சர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்த சொன்னார். நல்லா விசாரித்த அமைச்சர் அரசர்கிட்ட சொன்னார், அரசே, இந்த சாப்பாடு செய்ய பயன்படுத்துகிற அரிசி மாட்டு சாணத்தை உரமாக போட்டு களைய வச்சது. இதை கண்டுபிடிக்க முடிஞ்ச இந்த பையன் நிஜமாவே மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கணும்னு சொன்னார். அடுத்த நாள் தன்னோட சேவகர்களை அனுப்பிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. அதை அந்த 2வது பையனுக்கு குடிக்க கொடுத்தாரு. அந்த தண்ணியை குடிச்ச அந்த 2வது பையன், இந்த தண்ணியில கற்பூர வாடை அடிக்குதுன்னு சொன்னான். இதை கேட்ட அரசர் மீண்டும் அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னாரு. அவரும் அந்த கிணத்தை போய் பார்த்துட்டு வந்து அரசரை சந்திச்சாரு. அரசே, இந்த தண்ணியை எடுத்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அதுல தினமும் கற்பூரம் கொளுத்துறாங்க. இந்த சின்ன வாடையை கூட கண்டுபிடிச்சவனும் மிக சிறந்த திறமைசாலியா இருக்கணும்னு சொன்னாரு. அடுத்ததா ஒரு அறையில நிறைய பட்டுமத்தைய போட்டு அந்த 3வது பையனை ஓய்வெடுக்க சொன்னாரு. மறுநாள் வந்து அந்த பையனை பார்த்தாரு அரசர். ராத்திரி நல்லா தூங்கி ஓய்வெடுத்தியான்னு கேட்டாரு. இல்ல அரசே, என்னோட படுக்கை அடியில ஏதோ துருத்திக்கிட்டு இருந்துச்சு, அதனால என்னோட தோல்ல வலி வந்துருச்சுன்னு சொன்னான். உடனே அமைச்சரை கோபித்து அந்த மெத்தைகளை சோதிச்சு பார்க்க சொன்னார். அமைச்சர் அந்த மெத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு, அரசே, ஒரே ஒரு முடித்தான், இதுக்கு அடியில் இருக்கு, இதை கூட இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான், இவனும் திறமசாலி தான் சொன்னார். அப்பதான் வேதாளம் கேட்டுச்சு, இந்த 3 பேருமே திறமசாலிங்க தானு அரசர் அரிச்சிருப்பாரா இல்லையான்னு கேட்டுச்சு. அப்போ ஒரு விடை விக்ரமாதித்தனுக்கு கிடைச்சிச்சு. அப்பதான் அவனுக்கு விக்ரமாதித்தனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அரடா, எனக்கு இந்த கதைக்கும் விடை தெரிஞ்சிருச்சு, இதை சொல்லலைன்னா என்னோட தலை வெடிச்சுடுமேன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு விடை சொன்னான். அந்த 3 பேத்துல கடைசி பையன்தான் திறமசாலி. ஏன்னா மற்ற 2 பேரோட திறமை நல்லா இருந்தாலும் 3வது பையனோட திறமை அவனோட உடம்பு வரைக்கும் அனிச்சையா மாறிடுச்சு. அதனாலதான் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட தோல்ல காயம் ஏற்பட்டுச்சு. அதனால அவனோட திறமை தான் பெருசுன்னு சொன்னான். இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த வேதாளம் திரும்பவும் புளிய மரத்துல ஏறிக்கிடுச்சு.